மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக ஆதியாகமம் 32 அதிகாரம் 10 வசனம். அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரனல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிற ஒரு ஜெபம்தான். கோலும் கையுமாக நான் இந்த யோர்தானை கடந்து போனேன். நான் ஒன்று இல்லாம போனேன். இப்போதோ இந்த இரண்டு பெரும் பரிவாரங்களை உடையவனாக நான் மாறியிருக்கிறேன் என்று சொன்னால் உம்முடைய தயவே அல்லாமல் வேறு ஒன்றுமில்லை என்று சொல்லி தன்னை வெகுவாய் தாழ்த்துகிறார். என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். யாக்கோபு 4 அதிகாரம் 6 வசனத்திலும் 1 பேதுரு 5 அதிகாரம் 5 வசனத்திலும் நாம் பார்க்கிறோம். 138 சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார், பெருமை மேட்டிமை உள்ளவர்களை தூரத்திலே அறிகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தாழ்மை உள்ள ஜெபத்தை ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரிடத்திலும் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு விலகும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதா உங்கள் தேசத்திற்கே சேமத்தை அளிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் நிமித்தம் தேசத்திற்கே சேமம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கண்பான தேவச்சனமே, உங்களை தாழ்த்துங்கள், உங்களை தரை மட்டும் தாழ்த்துங்கள். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த சாதியமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். தாழ்மை உள்ள தேவ பிள்ளைகளுக்கு அவர் ஒரு காலத்தை நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார். ஏற்ற காலம் காத்திருக்கிறது. அந்த காலத்திலே நிச்சய மேன்மையை கட்டளையிடுவார். உங்களை இன்னும் உயர் அடைக்கலத்தில் ஏறி இருக்க பண்ணுவார். சின்னவனை புழுதியில் இருந்தும் சிறியவனை குப்பையில் இருந்தும் தூக்கி அப்படிப்பட்டவர்களை பிரபுக்களோடும் அதிகாரிகளோடும் அமர பண்ணுகிற கர்த்தர். அவனை கேட்கிற தேவச்சனமே, யாக்கோபோடு ஆண்டவர் கூட இருந்து அவனை இரு பெரும் பரிவாரங்களை உடையவனான சீமானாய் மாற்றின தேவாதி தேவன் அபிரகாமின் தாழ்மையை பார்த்து அவனை பொன்னும் வெள்ளியும் உடைய சீமானாய் மாற்றினவர் உன்னையும் என்னையும் மாற்ற விரும்புகிறார். உன்னையும் என்னையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த விரும்புகிறார். நிச்சயம் உங்களை தாழ்த்துங்கள். உங்கள் காரியங்களை கர்த்தர் சித்திக்க பண்ணுவா, வாய்க்க பண்ணுவா என்கிறதிலே சந்தேகமில்லை. ஆமென்.